ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சமையல் வந்து முருங்கைக்கீரை பொடிங்க. இந்த முருங்கைக்கீரை பொடி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது. டெய்லியுமே சூப் வச்சு குடிக்க முடியாதவங்க கூட இந்த பொடியை வந்து ஒரு நாள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டெய்லியும் ஒரு ஸ்பூன் சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோடையோ இல்லை சப்பாத்தியோடையோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 2 கத்த முருங்கைக்கீரைங்க நல்லா உருவிடணும், காம்புகள் இல்லாமல் உருவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு காட்டன் துணியில் அப்படியே பரப்பி விட்டுடுங்க. வெயிலில் வந்து ஒரு நாள் காய வச்சிடணுங்க. தண்ணியில் போட்ட அன்றைக்கி வெயிலில் காய வச்சுட்டு மீதி ஒரு 3 நாள் நம்ம நிழலில் காய வச்சு எடுத்தோம்னா இந்தளவுக்கு நல்லா காஞ்சி வரும். முருங்கைக்கீரையை பதமாக காய வச்சு எடுக்கணுங்க. அதுதான் இதில் மெயின் வேலையே. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. உப்பு, மிளகு, ஜீரகம் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு, கொத்தமல்லி, துவரம்பருப்பு, வெள்ளை உளுந்து, மிளகாய் வந்து ஒரு 10, புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் தான் நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எள் வந்து 4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு. கட்டி பெருங்காயமாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடி கனமான ஒரு வானல் எடுத்துக்கலாம். இப்போ அடி கனமான வானல் எதுக்குன்னா, நம்ம வறுக்கக்கூடிய பொருள் வந்து சீக்கிரம் கரிஞ்சிரும். நம்ம மெலிசாக இருக்க வானலாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அடி கனமான வானலாக தான் நம்மளுக்கு நின்று நல்லா வறுபட்டு வருங்க. அதனால தான் நல்லா ஒரு அடி கனமான வானலாக எடுத்துக்க சொல்கிறது. இப்போ ஆயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிளகாய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளுமே நம்ம கரிஞ்சிடாமல் வறுத்து எடுக்கிறதுல தாங்க இருக்குது. அதில் வந்து டேஸ்ட்டு மாறிடும் உங்களுக்கு. ரொம்ப நீங்கள் செவக்க வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த தூளோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ துவரம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருக்குது. அதிலே நீங்கள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஆயில் இல்லாதையும் நீங்கள் வறுத்துக்கலாங்க. ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயில் ஊற்றி வறுக்கிறதுல இருக்கிற டேஸ்ட்டு இந்த வெறும் பருப்பு நம்ம வறுக்கிறதுல அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ ஆயில் வேணான்றவங்க நீங்கள் அப்படி கூட வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடலப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வறுத்துட்டு அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ பொருள்கள் அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே 50 கிராம் எடுத்துருக்காங்க. கடலப்பருப்பு மட்டும் நான் 50 கிராமில் பாதி தான் எடுத்திருக்கேன். இப்போது துவரம்பருப்பு, உளுந்து இது எல்லாமே 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 கட்டு முருங்கைக்கீரைக்கு. இப்போ உளுந்துக்கும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகணும் எல்லா பொருளுமே. இப்போ கொத்தமல்லி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. கொத்தமல்லி, மிளகு, ஜீரகத்துக்கு ஆயில் தேவையில்லை. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதையும் மாற்றிடலாம். இப்போ புளிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அப்படியே லைட்டாக அப்படி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எள் வந்து நல்லா பொரியணும். இது வந்து நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எள் சேர்த்துக்குங்க. எள் சேர்க்கும்போது அது தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பெருங்காயம் சிறிதளவு போட்டிருக்கோங்க. இது கட்டி பெருங்காயன்றதுனால ஆயிலை நம்ம பொரிக்கும் போது நல்லாவே உப்பி வருங்க. அந்தளவுக்கு பெருங்காயம் போட்டிங்கன்னா போதும். இப்போ பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சிங்க. அதுவும் வறுத்த பொருளோடய நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ முருங்கைக்கீரை வந்து வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஆயில் இல்லாமல் நம்ம வெறும் வானல்லே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் வந்து எல்லா பொருள் வறுக்கும் போதுமே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது. இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு ரொம்ப லோ சிம்மில் வைங்க. அந்த வானலோட சூட்டிலே அது வந்து நல்லா நம்மளுக்கு வறுபட்டு வந்துடும். நம்ம தழையை வந்து கையில் அள்ளும் போதே நம்மளுக்கு அப்படியே நொறுங்கும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், கையில் நம்ம வந்து அள்ளி இப்படி நுணுக்கும் போதே அந்த அளவுக்கு நுணுங்கி வருது பாருங்கள். இதுவே இன்னமும் நல்லா வறுக்கணுங்க. இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்பு வந்து சேர்க்கும்போது உப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட கல் உப்பு இந்த சமயத்தில் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் நம்ம வானலில் போட்டு வறுத்து தான் எடுத்துக்கணும். இப்போ பருப்புகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இது கூடவே நம்ம தழையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அப்போ தான் ரெண்டுமே வந்து கலந்து நம்மளுக்கு அரைப்படும் போது தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதை அரைச்ச பருப்பு வந்து பாதி போட்டுட்டு கீரையை அள்ளி வச்சு நான் மிக்சியில் போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச்சு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை பொடி. 2வது பேட்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க.
நீங்கள் அரைச்ச தூளே வந்து வாசனை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ 2வது பேட்ச் முருங்கை பொடியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் சிலர் வந்து கருவேப்பிலை சேர்ப்பாங்க, பூண்டு சேர்ப்பாங்க. அந்த இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பூண்டு சேர்த்தா அந்த பூண்டோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குங்க. விருப்பப்படுறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து சேர்க்கவே இல்லை. அந்த முருங்கை பொடியோட வாசனை இருக்கணும், அதனுடைய ஃப்ளேவர் மட்டும் இருக்கணுன்றதுனால நான் கருவேப்பிலையும் பூண்டும் சேர்க்கவே இல்லை. இது அந்த முருங்கை பொடியோட வாசனை மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ணும். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி. உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தானதுங்க. ரத்த சோகை உள்ளவங்க இந்த பொடியை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லி காலையில் நம்ம எப்படியும் இட்லி, தோசையோ, சப்பாத்தியோ சாப்பிடுவோம். அதுக்கு 1 ஸ்பூன் வச்சு ஒரு இட்லி மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட நம்ம சட்னியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி சூப் வச்சு குடிய அப்படின்னாக்கா நம்மளால் அதை ரெகுலராக செய்ய முடியாதுங்க. ஒரு நாள் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமான அளவு நெய் சேர்த்துட்டு இந்த பொடி வந்து 1 ஸ்பூன் போதுங்க. இப்போ இவ்வளோ சாதத்துக்கும் 1 ஸ்பூன் பொடி போதும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. நெய் மட்டும்தான் சேர்த்துக்கணுமா இல்லைங்க, நல்லெண்ணெய் இருந்துச்சுனாலும் நீங்கள் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை தாளித்து தான் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. பருப்பு பொடி நம்ம எப்படி சாதத்தில் போட்டு சாப்பிடுவோமோ சேம் அதே மாதிரி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா அருமையாகவே இருந்துச்சு. சாதத்தோடு சாப்பிடும்போது முருங்கைக்கீரை பொடி அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.